அரசியல் இந்த ரெண்டு வார்த்தைகள் எவ்வாறு புரிந்து கொள்கின்றோம் என்பதில் தான் எங்களுடைய சிந்தனை தங்கியிருக்கின்றது. இலங்கையின் அரசியல் என்பது சுதேச ஆட்சிக்கு, அதாவது சுதந்திரத்தை ஒட்டியதாக பிரித்தானியர் கையிலிருந்து சுதேசிகளின் கையில் ஆட்சி வந்தபோது அது சிங்கள தலைவர்களுடைய பெரும்பான்மையினுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. அன்றைய காலகட்டங்களில் இருந்த சிங்கள மூத்த தலைவர்கள் ஒரு விடயத்தை சொன்னார்கள். இலங்கையில் 70-72% மக்கள் சிங்கள மக்களாக இருக்கின்றார்கள். அவர்கள்தான் இங்குள்ள தேசிய இனம். எனவே இந்த 72% என்பது இலங்கை தீவின் எல்லா இடங்களிலும் பிரதிபலிக்கப்பட வேண்டும் என்று, அதாவது இலங்கையின் எல்லா இடங்களிலும் 72% சிங்கள மக்கள் இருக்க வேண்டும் என்பது. இதன் அர்த்தம் என்னன்னு சொன்னால் உங்களுக்கு புரிந்திருக்கும். அதாவது எந்த தேர்தல் தொகுதியாக இருந்தால் என்ன, எந்த உள்ளூராட்சி மன்றமாக இருந்தால் என்ன, அங்கிருந்து வரக்கூடிய பிரதிநிதிகளை தெரிவு செய்யக்கூடிய அந்த சனத்தொகை பலம் என்பது இந்த பெரும்பான்மை மக்களிடம் இருக்கக்கூடிய வகையில் அந்த பிரதேசங்களுடைய சனத்தொகை இனத்துவ விகிதாசாரம் மாற்றி அமைக்கப்பட வேண்டும் என்பதுதான் இந்த குடியேற்றங்கள் என்ற சிந்தனைக்கு பின்னால் வந்த அவருடைய மூலக்கருத்தாக இருந்தது. எனவே குடியேற்றங்கள் என்பது, இலங்கையில் குடியேற்றங்கள் என்பது வெறுமனே ஒரு நிலமற்றவர்களுக்கு நிலங்களை கொடுக்கின்ற ஒரு அபிவிருத்தி திட்டமாக இல்லாமல் ஒரு ஆழமான சிந்தனையை பின்னணியாக கொண்டு அதன் அடிப்படையில் முன்னகர்த்தப்பட்ட ஒரு விடயம்தான் இந்த குடியேற்றங்கள் என்கின்ற அபிவிருத்தி திட்டங்கள். ஏன் அவர்கள் இலங்கையின் ஆட்சிக்குள், ஆட்சி அதிகாரத்துக்குள், ஆட்சி கட்டமைப்புக்குள் தாங்கள் மட்டும் இருக்க வேண்டும் என்று தீர்மானிக்கின்றார்கள் அல்ல விரும்புகின்றார்கள் என்பதற்கு முதலாவது உதாரணமே நாங்கள் புரிந்து கொள்ளலாம். முதலாவது ஸ்டேட் கவுன்சில் என்கின்ற அந்த சனப்பிரதிநிதிகள் சபையிலே அந்த தேர்தலின் போது மலையகம் வாழ் தமிழ் மக்கள் சார்பில் சுமார் 11 பிரதிநிதிகள் தெரிவு செய்யப்பட்டிருந்தார்கள். அது மிக பெரும் அதிர்ச்சியாக இருந்தது அன்றைய சிங்கள தலைவர்களுக்கு. எனவே தான் அவர்கள் அந்த மலையக தமிழ் மக்களுக்கு இந்திய குடியேற்றவாசிகள் என்று சொல்லி அவருடைய வாக்குரிமையை பறித்தார்கள். அதற்கு அடுத்த தேர்தலில் அந்த 11 பேரும் பெறவில்லை, ஒரு பிரதிநிதிகளும் பெறவில்லை. மீண்டும் 1972ஆம் ஆண்டு ஜேஆர் ஜெயவர்தன வந்த பிறகுதான் அது சாத்தியமாயிற்று. இங்கு என்னவென்று சொன்னால், இந்த ஆளுகை அதிகாரத்துக்குள் ஜனநாயகம் என்ற பெயரால் கட்டமைக்கப்படும் இந்த அரசுக்குள் உள்ள பிரதிநிதித்துவத்தை எவ்வாறு பலவீனமாக்கி இல்லாத ஒழிக்கலாம் என்ற இந்த அடிப்படை சிந்தனையின் அடிப்படை தான் இங்கு நடக்கின்றது. அதன் தொடர்ச்சி தான் நாங்கள் பார்க்கின்ற பல்வேறு விடயங்கள். இந்த அபிவிருத்தி என்கின்ற சொல்லு சில வேளைகளில் பொருளாதார பேராசிரியர்கள் கூறுவதாக இருந்தால் அது பொருளியல் சொல்லு என்று சொல்லி நாங்கள் யோசித்துக் கொள்வோம். அவ்வாறு அல்ல. அபிவிருத்தி, வெளிநாட்டுதவி, இதுகள் எல்லாம் ஒரு அரசியல் கருவிகள். பிரித்தானியாவின் கீழ் இந்தியா இருந்த காலத்தில் பிரித்தானியா இந்தியாவின் பட்டு கைத்தொழிலை ஒட்டுமொத்தமாக ஒடுக்கி நசுக்கி போட்டுத்தான் தன்னுடைய நாட்டில் லாங்காசேயர், யோக்ஷேயர் என்ற மாகாணங்களில் கைத்தொழில், புடவை கைத்தொழிலை வளர்த்தெடுத்தது. இந்தியாவின் புகழ்பெற்ற வரலாற்று ஆசிரியர் ரஜினி பாபிதத் என்றவர் தன்னுடைய இன்றைய இந்தியா என்ற நூலில் மிக தெளிவாக சொன்னார், பிரித்தானியர்கள் ஒரு பகல் கொள்ளைக்காரர்கள் என்று சொல்லிட்டு. அங்கே பிரித்தானியாவில் நடந்த கைத்தொழில் புரட்சி என்பது இந்தியாவில் இந்தியாவுடைய வளம் மிகு பட்டுக்கை தொழிலையும் ஏனைய தொழில்களையும்
முடக்கியதன் மூலம்தான், சீரழித்ததன் மூலம்தான், சிதைத்ததன் மூலம்தான் சாத்தியமாயிற்று என்று சொன்னார். 1970களில் லத்தீன் அமெரிக்க அபிவிருத்தி சிந்தனையாளர்கள் என்று கூறப்பட்ட குண்டர் பிராங்க், சாமிர் அமித் போன்ற பொருளாதார சிந்தனையாளர்கள் அவர்கள் சொன்னார்கள், அபிவிருத்தி என்பதன் மறுபக்கம் குறைவிருத்தி என்று சொல்லி, இன்னும் வேறு தேசங்களை குறைவிருத்தி செய்து அந்த வளங்களை கொள்ளையடித்ததன் மூலம்தான் இந்த தேசங்கள் அபிவிருத்தி அடைந்தன என்று சொல்லிட்டு, அதாவது ஒரு பக்கம் டெவலப்மெண்ட், மற்றது அண்டர் டெவலப்மெண்ட், திட்டமிட்டு குறைவிருத்தி செய்யப்பட்டன என்று சொன்னார்கள். எனவே இந்த அபிவிருத்தியும் குறைவிருத்தியும் ஒரு நாணயத்தின் 2 பக்கங்கள் சொல்லி அவர்கள் வாதிட்டார்கள். இங்கு திட்டமிட்ட முறையில் தான் அது நடக்கின்றது. இந்த உலகத்தை போடும்போது வடக்கு தெற்கென்பார்கள், கிழக்கு மேற்கென்பார்கள். வடக்கென்ற எங்களோட வட மாகாணம் அல்ல, உலகத்தின் வடபகுதியில் கூட வளர்ந்த நாடுகளும் கீழே உள்ள பகுதிகளில் தென் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, ஆசியாவின் இந்த நாடுகள் எல்லாம் குறைவிருத்தி நாடுகளாகத்தான் வரவேற்கணும் சொல்லப்பட்டது. பின்பு அந்த குறைவிருத்தி என்று சொல்லி சரியில்லை என்ற காண்டி போட்ட நாடகம்தான் அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகள் என்கின்ற ஒரு சொல்லாட. இந்த அபிவிருத்தி என்ற விடயம் ஒரு அரசியல் கருவி. நாசி ஜெர்மனி ஹிட்லருக்கு கீழே தனது ஆட்சி அதிகாரத்தை விரிவாக்கி கொண்டு போய் கடைசியாக போலந்தில் 1939ஆம் ஆண்டு படையெடுத்த பிறகு இந்த அமெரிக்காவுடைய நேச நாடுகளும் ரஷ்யாவும் கூட தீர்மானித்தது, இந்த ஜெர்மனியை நீ விட்டு வைக்க இயலாதென்று. எல்லாரும் சேர்ந்து ஜெர்மனிக்கு மேலே படையெடுத்து போராடினார்கள். 1943ஆம் ஆண்டு ஹிட்லரையும் தோற்கடித்து ஜெர்மனியையும் சரணாகதி அடைய வைத்தார்கள். அந்த நேரத்தில் அவர்களுக்குள் இருந்த சிந்தனை என்னவென்று சொன்னால், ஜெர்மன் மீண்டும் ஒரு வல்லரசாக உருவாகக்கூடாது என்று சொன்னால் ஜெர்மனை நாங்கள் சின்ன பின்னமாக்க வேண்டும். எனவே ஜெர்மனை பிரித்தார்கள். கிழக்கு மேற்குமாக ரஷ்யா ஒரு பக்கத்தால், அமெரிக்கா ஒரு பக்கத்தால் பிரித்தார்கள். பிரான்ஸ் ஒரு பக்கத்தால் பிரித்தார்கள். துண்டாடிய பின்பும் ஜெர்மனி எழும்பக்கூடாது, ஜெர்மனி வல்லரசாக வளரக்கூடாது. ஜெர்மனி இம்மட்டு நாளும் இந்த வல்லரசாக வளர்ந்ததுக்கு பின்னால் இருந்த விடயம் என்னவென்று சொன்னால், ஜெர்மனியினுடைய கைத்தொழில் சார் அறிவு, தொழில்நுட்பம், அவருடைய கைத்தொழில் வளர்ச்சி. எனவே இதை இல்லாத ஒழிக்க வேண்டும். அன்றைய காலகட்டங்களில் அமெரிக்காவின் செக்ரட்டரியாக இருந்த மொஜெண்டோ என்பவர் அவர் ஒரு திட்டம் போட்டார். ஜெர்மனி மீண்டும் எழும்பாமல் இருக்க வேண்டுமே ஆனால் ஜெர்மனுடைய கைத்தொழில் ஆற்றல்கள் முற்றாக நிர்மூலமாக்கப்பட வேண்டும் என்று 1944ஆம் ஆண்டு துவங்கின அந்த வேலை அமெரிக்கா தலைமையில் ஜெர்மனியுடைய ஒட்டுமொத்த கைத்தொழில்களும் நிர்மூலமாக்கப்பட்டன. கலட்டக்கூடிய இயந்திரங்கள்லாம் கலட்டி கொண்டு போகப்பட்டது, அழிக்கக்கூடியவையில் அழிக்கப்பட்டது. எந்த ஒரு கைத்தொழில் முயற்சியும் ஜெர்மனியில் இருக்கக்கூடிய முற்றாக நிர்மூலமாக்கப்பட்டது. கைத்தொழில் துறையில் பணியாற்றிய அத்தனை பேரையும் நீங்கள் இனிமேல் இந்த கைத்தொழில் துறையை பற்றி சிந்திக்கவே கூடாது என்று கூட்டிக் கொண்டு போய் வலுக்கட்டாயமாக தூர இடங்களில் உள்ள இடங்களில் விவசாயங்கள், பண்ணைகள் செய்யுங்கன்னு சொன்னார்கள். ஜெர்மனி தோற்கடிக்கப்பட்ட ஜெர்மனி, மேற்கு ஜெர்மனி தனியே விவசாயம் மட்டும்தான் செய்யலாம் என்று நிர்பந்தம் செய்யப்பட்டது. அதன் விளைவாக ஜெர்மனியுடைய வளர்ச்சி என்பது சுமார் 1000 ஆண்டுகளுக்கு பின்தள்ளப்பட்டது. மிக திட்டமிட்டு. ஆனால் ஒரு 4 வருடங்களுக்குள் அமெரிக்காவுடைய உப அதிபராக இருந்த ஹெர்பர்ட் ஹூவர், அவர் ஜெர்மனிக்கு போனவர். ஜெர்மனியின் நிலைமையை பார்த்து போட்டு அறிக்கை ஒன்று கொடுத்தார். நாங்கள் ஜெர்மனியை தனியே விவசாயத்தில் மட்டும் வைத்திருப்பதாக இருந்தால் சுமார் 25 மில்லியன் மக்கள் அந்த ஊரில் இருந்து வெளியேற்றப்பட வேண்டும் என்றால் இந்த விவசாயத்திற்கு தாங்குதிறன் இல்லை.
ஜெர்மனியின் தற்போதைய விவசாயத்திற்கு இவ்வளவு மக்களையும் இந்த தேசத்தில் வைத்திருக்கும் தாங்குதிறன் இல்லை, இவர்கள் எல்லாரையும் அகதிகளாக ஒரு வெளியேற வேண்டி வரும் என்று அந்த அறிக்கையின் அடிப்படையில் அப்போது பிறகு வந்த ஆல்ஃபிரட் மார்ஷல் என்கின்ற செயலாளர் அவர்தான் திருப்பி சொன்னார், அந்த முதல் மொஜெண்டோ செய்தது டி இண்டஸ்ட்ரியலைசேஷன், அதாவது ஜெர்மனியிலிருந்து கைத்தொழிலை முற்றாக இல்லாமல் செய்கிறது. பிறகு மார்ஷல் வந்து சொன்னார், இல்லை இல்லை, ஜெர்மனி இப்போ எங்களுடைய கட்டுப்பாட்டுகள் இருக்கின்றது, எனவே நாங்கள் ஜெர்மனியை கட்டியெழுப்புவோம், ஜெர்மனியிடம் சிறந்த கைத்தொழில் ஆற்றல்கள் உள்ளன, விஞ்ஞான அறிவு உண்டு, எல்லாமே இருக்கின்றது, எனவே நாங்கள் ஜெர்மனியை மீண்டும் ஒரு கைத்தொழில் நாடாக கட்டியெழுப்புவோம்னு சொல்லி அதற்கு பிறகு மார்ஷல் போட்ட திட்டம்தான் அந்த ஜெர்மனியை திருப்பி ரீஇண்டஸ்ட்ரியலைசேஷன், மீண்டும் கைத்தொழில் மயமாக்குற என்ற ஒரு விஷயத்துக்கு கொண்டு வரப்பட்டது. இப்போ எங்களுக்கு புரிந்திருக்கும், இந்த அபிவிருத்தி என்கின்ற விடயங்கள் ஒரு தேசத்தையோ அல்ல ஒரு சமூகத்தையோ எந்த நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கின்ற வெற்றி அடைந்தவனுடைய நிகழ்ச்சிகளாக இருக்கும் வரையும் அவன் தனக்கு ஏற்றவாறு இந்த அபிவிருத்தியை கையாளுவான். இலங்கையில் அதுதான் நடந்தது. இலங்கையில் ஏதாவது பாரிய அபிவிருத்தி திட்டங்கள் நடைபெறுவதாக இருந்தால் அது ஒரு பெரும்பான்மை மக்களுக்கு அனுசரணையாக நடக்கக்கூடிய திட்டமாக இருந்தால்தான் இது விரைந்து நடக்கும். எழுபதுகள் நடுப்பகுதிக்கு முன்னுக்கு இலங்கையுடைய பொருளாதாரத்தை சொல்வது மூடப்பட்ட பொருளாதாரம் என்று, இறக்குமதி கட்டுப்பாடு, ஏற்றுமதி ஊக்குவிப்பு, அப்படி பல்வேறு விஷயங்கள் இருந்தன. அன்றைய காலகட்டங்களில் அரசாங்கத்தின் முதலீடுகளாக இருந்த தொழிற்சாலைகளான KKS தொழிற்சாலை, பரந்தன் கெமிக்கல், வாழைச்சேனை பேப்பர் ஃபேக்ட்ரி, ஓட்டு சுட்டான் களிமண் தொழிற்சாலை, ஓட்டு தொழிற்சாலை என்று பல ஃபேக்ட்ரிகள் இருந்தன இங்கே வடகிழக்கில் மட்டும். அதைவிட தனியார் தொழிற்சாலைகள் நிரம்ப தொழிற்சாலைகள் இருந்தன. இலங்கையின் புகழ்பெற்ற 2 பின்னலாடை கைத்தொழில்கள், ஒன்று வெலோனா, 2வது லெய்டன் கார்மெண்ட்ஸ். அதே போன்று துணி ஆலைகள், பண்டத்திருப்ப பாரிஸ் கோஆபரேட்டிவ், சங்கான பாரிஸ் கோஆபரேட்டிவ் என்று 2 பெரிய துணி ஆலைகள் இருந்தது. அதை விட சீமா சில்க், அது வேறுன்னு சொல்லி கணக்கென்று ரொம்ப துணி ஆலைகள் இருந்தன. போட்டப்பம் உற்பத்தி துவக்கம், சோப், பல்வேறு விஷயமான கைத்தொழில்கள் இங்கே இருந்தன. எங்களுடைய உற்பத்தியில் விவசாயத்துக்கும் மீன்பிடிக்கும் சமமாக கைத்தொழில் பங்களிப்பு செய்தது. கடந்த 2009க்கு பிறகு இங்கு எங்கே கைத்தொழில் இருக்கிறது? ஒரு ஆணையிற உப்பளம் கூட கடத்தண்ணியை வெட்டி விட்டு வெயிலில் காய விட்டு அள்ளுற உப்பளம் கூட தன்னுடைய முழுமையான இயலளவுக்கு வருவதற்கு அனுமதிக்கப்படவில்லை. ஏன்? அது இருக்கிற இடம் பிழையானது. திருகோணமலையில் நான் நினைக்கிறேன் 89-90 இருக்கலாம், 89 நினைக்கிறேன், சாரி 96-97 இருக்கலாம். அப்பொழுது அமைச்சர் ராஷ்டிர துறைமுகங்கள் கப்பல் கூடுசாபனத்துக்கு பொறுப்பாக இருந்தவர். அப்பொழுது திருகோணமலையில் ஒரு புதிய துறைமுகம் ஒன்று கட்டுவதற்கான அதிகாரக்கல் வைக்க வந்தவர். அவர் சொன்னார், நான் அந்த கூட்டத்தில் இருந்தேன் அவரோட, திருகோணமலை இதுவரையும் ஏன் அபிவிருத்தி செய்யப்படவில்லை என்று சொன்னால் இது இலங்கையின் பிழையான பக்கத்தில் இருக்கின்றது. ஏனென்றால் தமிழ் மக்கள் பெரும்பான்மையாக வாழுகின்ற ஒரு பக்கத்தில் இருக்கிறபடியினால் இது அபிவிருத்தி செய்யப்படவில்லை. இது வேறோடத்தில் இருந்திருந்தால் திருகோணமலை என்ற கதையே வேறு, அதான் உண்மை. எனவே அபிவிருத்தி என்பது இங்கு அரசியலின் மிக கூர்மையான கருவியாகவே இந்த உலக நாடுகள் எல்லாவற்றிலும் கூட பயன்படுத்தப்படுகின்றது. இந்த இடத்தில் ஒரு மூடப்பட்ட இறுக்கமான பொருளாதாரம், தனியாக அரசு மட்டும்தான் எல்லாவற்றையும் செய்யும் என்கின்ற ஒரு நிலை உள்ள தேசத்தில் நாங்கள் மூச்செடுக்க முடியாதுதான், நாங்கள் எந்த முயற்சியும் எடுக்க முடியாதுதான்.
ஆனால் இன்றைய இலங்கையின் பொருளாதாரம் என்பது திறந்த பொருளாதாரம். அரசாங்கங்கள் இந்த பாரிய முதலீடுகளையும் போடுவதில்லை. எல்லாமே தனியார் துறையாகத்தான் இருக்கும். அரசாங்கம் என்ன செய்கிறது? காங்கேசன் துறையில் அழிந்து போனது ஒரு மிகப்பெரிய தொழிற்சாலை. அதை திருப்பி அந்த இடத்தில் ஆரம்பிப்பதில் சாத்தியமில்லை என்றால் சுண்ணாம்புக்கள் அகல முடியாது. ஆனால் அதுக்கு பதிலாக வேறு கைத்தொழில்கள், சிமெண்ட் தொழிற்சாலைகளை உருவாக்கலாம், மூலப்பொருட்களை வெளியில் இருந்து கொண்டு வந்து இறக்கிறதுக்கு. ஆனால் அந்த விடயத்தை இந்த வார வருஷம் திறக்கிறோம், அடுத்த வருஷம் திறக்கிறோம் என்று கதை சொல்லிக்கொண்டு சமகாலத்தில் என்ன செய்கின்றார்கள்? ஹம்பாந்தோட்டையில் ஆசியாவின் மிகப்பெரிய சிமெண்ட் தொழிற்சாலை ஒன்று கட்டி வார வருஷம் ஜூன் மாதம் அது உற்பத்தியை துவங்கவிருக்கின்றது. வாழைச்சேனையில் ஒரு காகித ஆலை இருக்கிறது. இந்த பரந்தன் ரசாயன தொழிற்சாலை, KK தொழிற்சாலை போன்று அது சமகாலத்தில் அங்கு உருவாக்கப்பட்டது. அது வைக்கோலை மூலப்பொருளாக கொண்டு உற்பத்தி செய்கின்றது. அந்த வைக்கோலை மூலப்பொருளாக கொண்டு கடதாசி உற்பத்தி செய்யும் போது அதனுடைய ஒரு உப கழிவாக வருகின்ற பொருட்களை சயனைட் என்கின்ற ஒரு நஞ்சும் அந்த தண்ணீரை கலந்து வைக்கோலை ஊற போட்டு கழுவி எடுக்கும்போது அப்படியே வருகின்றது என்று சொல்லி ஒரு பிரச்சனை வந்து அதை எங்கே விடுவது? அவர்கள் அந்த லகுனுக்கு விடுவார்கள், அந்த வாவிக்குள்ளே விடுவார்கள். அதனால் மீன்கள் கன பிரச்சனைகள் இருந்தன எங்களுக்கு. எனவே நான் அப்பொழுது அந்த ஊரில் நான் இருந்தேன். நாங்கள் அரசாங்கத்துக்கு விண்ணப்பித்தோம், தொழில்நுட்பத்தை மாற்ற வேண்டும், அதை வடிகற்றுவதற்கும் அதை ஒழுங்கமைக்கிறதுக்கும் வேண்டும் என்று. ஆனால் தொழில்நுட்பத்தை மாற்றுவதற்கான முனைப்புகளை விட்டுட்டு என்ன செய்தார்கள் என்று சொன்னால், எம்பிலிப்பட்டியால் போய் ஒரு புதிய தொழிற்சாலையை போட்டார்கள். எம்பிலிப்பட்டியால் தொழிற்சாலையை போட்டுவிட்டு அதனுடைய நிர்வாக செலவுகளுக்கு வாழைச்சேனை காகித ஆலையின் லாபத்தை அங்கு கொண்டு போய் அந்த தொழிற்சாலையில் வைத்தார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக வாழைச்சேனை ஆலை அப்படியே கைவிடப்பட்டு யுத்தமும் காரணமாகிட்டது, அழிந்து போனது. இந்த பிரதேசங்களில் இருந்த தொழிற்சாலைகள் எல்லாத்துக்கும் மாற்று தொழிற்சாலைகள் என்று சொல்லி ஒவ்வொரு இடங்களை உருவாக்கியதன் மூலம் என்ன நடக்குதுன்னு சொன்னால், இங்கே இந்த வளர்ச்சி மையங்கள் என்கின்ற விடயங்கள் நகர்த்தப்படுகின்றன. வளர்ச்சி மையங்கள் நகர்த்தப்பட்டு எங்களுடைய பொருளாதாரம் என்றது வெறுமனே ஒரு அடிப்படை விவசாயத்திலோ அல்லது அரசாங்க சேவை தொழிலுக்குள்ளேயோ சிக்க வைக்கப்படுகின்றது. நாங்கள் திட்டமிட்டு சிக்க வைக்கப்படுகிறோம். இலங்கையின் மேற்கு வடக்கேயும் கீழே தெற்கு இந்தியாவின் மேற்கு பக்கம் இந்தியாவின் கன்னியாகுமரிக்கு கீழேயும் 2 மீன்பிடி வளங்கள் கொண்ட கடல் மேடைகள் உள்ளன. மேடைகள் என்பது ஆழம் குறைந்த பகுதி. மேலே வடக்கே இருப்பது பேதுரு கடல் தள மேடை, பீட்ரோ பேங்க் என்று சொல்வார்கள். அது கிட்டத்தட்ட திருவோணமலையிலிருந்து காங்கேசந்துறை வரைமான பிரதேசத்தில் சுமார் ஒரு 30-40 மைலுக்கங்கால் இலங்கையினுடைய பாரிய பொருளாதார வலயத்துக்குள் 75-80% சிறிது பகுதி இந்தியாவுக்குள்ளுமாக அந்த இடம் இருக்கின்றது. மிகப்பெரிய மீன்வளம் கொண்ட பிரதேசம். அந்த மீன்வள பிரதேசத்திற்கு அதே போன்று இந்தியாவில் கன்னியாகுமரிக்கு கீழே வெஜ் பேங்க்னு சொல்லி போட்டு அந்த வெஜ் மீன்பிடி அடித்தள மேடை உண்டு. எங்களுக்கு அந்த படத்துக்கு நாங்கள் போயிடலாம், மன்னர் கீழே உள்ளாக்கள் தான் நாங்கள் போகலாம். என் மன்னர் தீடை இருக்கிறது. இந்த பக்கம் ஒரு மிகப்பெரிய இது பக்கத்தில் போகலாம். ஒரு நாள் 8 மணி நேரம் 9 மணி நேரம் ஓடினால் அந்த பொயிலுக்கு போயிடுவோம். போய் அங்கே இருந்து தொடர்ந்து தொழில் செய்யலாம். ஆனால் அங்கு மீன் பிடிக்கிறதுக்கு யார் வருகின்றார்கள் என்று சொன்னால், தென்னிலங்கையிலிருந்து மீனவர்கள் வருகின்றார்கள். பல நாள் படகுகள் அவர்களிடம் இருக்கின்றன. அவர்கள் வந்து திருகோணமலையிலும் முல்லைத்தீவிலும் இப்பொழுது மயிலட்டியிலும் தங்கி நின்று அந்த கடலுக்கு போய்
மீன் பிடித்து கொண்டு வருகின்றார்கள். எங்களுடைய மீனவர்கள் அந்த பல நாள் படகுகளுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கின்றார்கள். ஒரு பல நாள் படகு கிட்டத்தட்ட 3.5 கோடி 4 கோடி வரும். அரசாங்கம் சொல்லுகின்றது, பல நாள் படகு வாங்க விரும்புபவர்களுக்கு அரைவாசி காசு நான் மானியம் கொடுக்கிறேன், மிகுதி அரைவாசி காசில் நீங்கள் பேங்கில் லோன் எடுக்கலாம், நீங்கள் ஒரு கொஞ்சம் காசு போட்டால் ஒரு 1-2 மில்லியன் போட்டாலே காணும், அப்படியெல்லாம் சொல்லுது. ஆனால் இதுவரையும் டவுன் மக்களுக்கு அந்த திட்டத்தின் கீழ் படகு கிடைத்ததா வரலாறே இல்லை. அந்த பெரிய கடல் வளத்தை நாங்கள் அணுக முடியாமல் இருக்கின்றோம். நாங்கள் இன்னமும் மரபு சார்ந்த மீன்பிடியில் கரையோரங்களிலும் அண்மை கடலிலும் மட்டுமே தொழில் செய்து கொண்டிருக்கின்றோம். 70களில் இலங்கையின் மொத்த மீன்பிடி தேவையில் 1/3 பங்கை கொடுத்த இந்த பிரதேசங்கள் இன்று தங்களுக்கென்றே மீன்பிடிக்க முடியாமல் போய்விட்டது. இந்திய ட்ரோலர்களின் நெருக்குதல் ஒரு பக்கம், அதை கடந்து அங்கால போய் தொழில் செய்ய முடியாத இயலாமை ஒரு பக்கம். ஆனால் இப்பொழுது நாங்கள் என்ன செய்கின்றோம் என்று சொன்னால், எங்களது குடாக்கடலுக்குள் இருந்த சிறிய சிறிய மீன்பிடி தொழில்களையும் அந்நிய செலாவணிக்காக மாற்றிவிட்டு அட்டை வளர்ப்பதற்காக எல்லை போட்டிருக்கின்றோம். எங்களுடைய யாழ்ப்பாணத்தை அண்டிய இந்த குடாவை போய் பார்த்தீங்கன்னா தெரியும், இரவில் காணிவெல் மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னால் எங்களுடைய மணிவண்ணனுடைய ஆரியோளம் லைட் எல்லாம் அவுட்டு. அந்தளவுக்கு கடலில் கொட்டிலும் வெளியும் லைட்டும் போட்டு அது கடல் இரவில் உயிர்ப்பாக இருக்கின்றது. 2 அட்டை பண்ணைக்கு காவல். அட்டை யாருடைய உணவு பாதுகாப்பு? நாங்கள் சாப்பிட முடியும், எங்களுக்கு ஒரு உணவு நெருக்கடி வரைக்கு. எங்களுக்கு கிடைத்த அந்த கரையோர கடலுடைய மீனும் இறாலும் நண்டும் எல்லாமே அவுட். அதைவிட அதுவரையும் ஒரு மீனவ சமூகம் தான் அந்த தொழிலை செய்து கொண்டிருந்தது. இப்பொழுது கடல் அட்டை தொழில் வந்த பிறகு அந்த சமூகத்திடமிருந்து அந்த விடயங்கள் கைமாறப்பட்டு விட்டன. ஏனெனில் பலர் தங்களுடைய காசுகளை கொண்டு போய் அதை முதலீடு செய்துள்ளார்கள். மீனவ சமூகம் கைகட்டி கூலிகளாக மாறுகின்ற ஒரு அபாயம் வந்துள்ளது. என்ன நடக்கிறது இங்கே? ஒரு மிகப்பெரிய ஆழ்கடல் மீன் பிடிக்க முடியாமல் இருக்கின்றோம். அந்நியர்களும் ஏனையவர்களும் வந்து மீன் பிடிக்கின்றார்கள். இங்கே எங்களோட உள்ளூர் கடலுக்குள்ளே நாங்கள் மீன் பிடித்து சாப்பிடுவோம் என்றால் அதுவும் கூட கொரியாக்காரனுக்கும் தாய்வான்காரனுக்கும் கொடுப்பதற்காக அந்நிய செலாவணிக்காக அட்டை வளர்க்கின்றோம். உணவு பாதுகாப்பு எங்கே போகின்றது? உலகம் சொல்லுகின்றது, அதாவது மனிதர்கள் இப்பொழுது மாமிச உணவிலிருந்து கடல் உணவுகளுக்கு மாறுகின்றார்கள் ஆரோக்கிய காரணத்துக்காக. நாங்களும் தான். பிறகு அதில் இருந்தாங்க மரக்கறிக்கு மாறதா இன்னும் ஒரு அடுத்த கட்டம். எங்களுக்கு கடல் உணவு ஒரு மிக முக்கியமான விடயம். அது கூட பிரச்சனை. எனவே இங்கே என்ன நடக்கின்றது என்று சொன்னால், இந்த 2009க்கு பிறகு யுத்தத்துக்கு பிறகு எங்களுக்கு நடப்பது அந்த ஜெர்மனியில் நடந்த அந்த டீஇண்டஸ்ட்ரியலைசேஷன், அது கைத்தொழில் நீக்கம். நாங்கள் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், அரசாங்க உத்தியோகங்கள், ஏதாவது பெரிய உத்தியோகம் சின்ன உத்தியோகம் ஏதோ ஒரு உத்தியோகத்துக்குள்ள நாங்கள் எங்களை சமாதானப்படுத்தி கொண்டு அடங்கி போகின்றோம். இது என்ன நடக்கின்ற எங்களுடைய பிராந்தியங்களில், எங்களுடைய பிரதேசங்களில் எந்த அளவிற்கு நகரங்கள் திட்டமிட்டு வளர்க்கப்பட்டுள்ளன. நகரங்கள் தான் வளர்ச்சி மையம் என்பார்கள். நகரங்கள் திட்டமிட்டு வளர்க்கப்படாமல் இருக்கும்போது என்ன நடக்கின்றன்னு சொன்னால், அதாவது இந்த நகரம் யாழ்ப்பாண நகரம் மட்டுமல்ல, ஏனைய உபநகரங்கள் நிரம்ப வளர்ந்தால்தான் மக்கள் அந்தந்த இடங்களில் இருப்பார்கள். அந்த பிரதேசங்களை நாங்கள் கண்காணிக்காமல் அபிவிருத்தி செய்யாமல் விட்டோம் என்று சொன்னால், மக்கள் தவிர்க்க முடியாமல் கல்விக்காகவும் சேவைகளுக்காகவும் வைத்தியத்துக்காகவும் ஏனைய தேவைகளுக்காகவும் நகரத்தை நோக்கி நகர்வார்கள். அந்த இடங்களில் உள்ள உள்ளூராட்சி பலவீனமடையும். அங்கு போதிய அளவு மக்கள் இருக்க மாட்டார்கள். எனவே இங்கு ஒரு குடித்தொகை வெளியேற்றம் உள்ள ஒரு நகர்வுக்கான தூண்டல் என்பது இந்த அபிவிருத்தி என்ற விடயத்துக்குள்ளால எது செய்யக்கூடாது என்பதன் மூலம் அந்த இடங்களிலிருந்து சனங்களை நகர்த்துகின்ற ஒரு விடயம் இங்கு நடக்கின்றது.
எங்களுடைய மனித வளம் என்ன செய்கின்றது? நாங்கள் இந்த பரீட்சை சோதனைகளுக்கும் பல்கலைக்கழக அனுமதியை மட்டும் கனவு கொண்டு 2 மில்லியன் சொன்னால் எங்காவது வெளிநாட்டுக்கு போவோம் என்ற 3வது கனவிலே இருக்கின்றோம். வெளிநாட்டுக்கு போகிறது நல்லா, ஏனென்றால் இங்குள்ள வாக்காளரும் குடித்தொகையும் பலவீனம் அடையும். அதுவும் ஒரு காரணியாக இருக்கும் எங்களை தூண்டுவதற்கு. எனவே இந்த அபிவிருத்தி என்பது எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்ற விடயம். மட்டக்களப்பில் பிரதான நிலப்பரப்பில் மட்டக்களப்பினுடைய எல்லையோடு சேர்ந்ததாக மயிலத்தமடு, மாவத்தமேடு என்று 2 இடம் நினைக்கிறேன். அங்கே உள்ள விலங்கு வேளாண்மை செய்பவர்கள் தங்கள் மாடுகளை, எருமைகளை மேய்ச்சலுக்கு விடுகின்ற மிகப்பெரிய களம். இப்பொழுது திடீரென்று அங்கு சிங்கள ஏழை விவசாயிகள், நிலமற்றவர்கள் போய் அந்த இடங்களை பிடித்து விவசாயம் செய்கின்றார்கள். அதை கிழக்கு மாகாணத்து ஆளுநரும் சொல்லுகின்றார், நிலமற்ற ஏழை விவசாயிகளுக்கு நிலம் இல்லாமல் உங்களுக்கு மாட்டுக்கு புல் வளர்க்குறதுக்காக நிலம் வேணும், அதை விட இதுதானே முக்கியம் என்று. ஏன் திடீரென்று ஒரு கரிசனை வந்தது இந்த ஏழை விவசாயிகளுக்கு, நிலமற்ற ஏழை விவசாயிகளுக்கு அந்த இடத்தில் போய் காணி பிடிப்பதற்கும் அந்த இடத்தில் விவசாயம் செய்வதற்கும்? மட்டக்களப்பின் மேற்பகுதியில் பொல்நறுவைக்கும் மட்டக்களப்புக்கும் இடையில் மகாவலியின் ஒரு கிளையாக ஓடுகின்ற ஆறு மாதுருவோயா. இந்த மாதுருவோயா அபிவிருத்தி 70களிலேயே செய்ய துவங்கப்பட்டது. 2 கரையும், ஒரு கரை இடது கரை பொலன்னறுவை, மறுகரை வலது கரை மட்டக்களப்பு. இதற்காக உலக வங்கி காசு கொடுத்தது. ஆனாலும் திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டது இடது கரையில் மட்டுமே, வலது கரையில் செய்யப்படவில்லை. மத்திய வங்கி உலக வங்கி தன்னுடைய அறிக்கையை பார்த்து போட்டு சொன்னது, நீங்கள் வலது கரையில் மட்டக்களப்பு பக்கம் செய்யவில்லை என்று அவர் சொன்னார்கள். அது யுத்தம் நடக்கிற பிரதேசம், பயங்கரவாதிகள் முகாம்கள் இருக்கிற பிரதேசம். எனவே இப்பொழுது அதை செய்ய முடியாது, யுத்தமெல்லாம் முடியும் வரை நாங்கள் அதை பிற்போட்டிருக்கிறோம் என்று உலக வங்கி சொன்னது. அப்படியானால் நாங்கள் உங்களுக்கான உதவி திட்டங்களை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வருகிறோம்னு சொல்லி அந்த மாதுரோய திட்டத்தின் ஏனைய நிதியை அவர்கள் நிப்பாட்டி விட்டார்கள். அதோடு அந்த வலதுகரை பக்கம் மட்டக்களப்பு பக்கம் அபிவிருத்தி செய்யப்படாமலே இருந்தது மிக நீண்ட காலமாக. முன்னைய ஜனாதிபதி திரு மைத்ரிபால சிறிசேன அவர்களின் காலத்தில் ஒரு சீனாவின் சிறப்பு திட்டத்தின் கீழ் சீனாவின் கம்பெனிகளை கொண்டு அந்த வலதுகரைக்கான அபிவிருத்தி மிக விரைந்து முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இப்பொழுது வலதுகரை அபிவிருத்தி நடக்கும் போது அந்த மட்டக்களப்பின் அந்த நிலங்கள் தண்ணீரால் செழிப்புறும். எனவே இப்பொழுது தண்ணீரால் செழிப்புறும் நிலத்திற்கு உரிமை கொண்டாடுவதற்கு நிலமற்ற ஏழை சிங்கள விவசாயிகள் நகர்த்தப்பட்டிருக்கின்றார்கள். எங்கே பிழை இருக்கின்றது? யாரிடம் பிழை இருக்கு என்று சொன்னால் எங்களிடம் தான் பிழை இருக்கின்றது. நாங்கள் உதிரிகளாக சிந்திக்கின்றோம், குடும்பங்களாக சிந்திக்கின்றோம், சமூகமாக சிந்திக்க மறக்கின்றோம். இதுதான் எங்களை ஒடுக்குவனுடைய மிகப்பெரிய வெற்றி. அவன் அறிமுகப்படுத்துகின்ற அபிவிருத்தியும் வேலை வாய்ப்பும் என்பது எங்களை உதிரிகளாக்கி குடும்பங்களாக்கி எப்படி தூண்டல் போட்டு கொழுக்கி எடுக்கலுமோ அப்படி எடுப்பதன் மூலம் இந்த சமூகத்தை சின்னாபின்னம் ஆக்குவது. அதன் மூலம் இந்த மக்களுடைய இருப்பையும் வாக்கு பலமும் ஒரு இடத்தில் கட்டியாக இருப்பதை தகர்ப்பது. அப்படி தகர்ப்பதன் மூலம் இந்த நாட்டில் தற்போது அமுலில் இருக்கின்ற ஜனநாயக அரசியல் கட்டமைப்பில் தமிழ் மக்கள் தங்களுக்குரிய நியாயமான பிரதிநிதித்துவத்தை கொண்டிருக்க முடியாமல் செய்வதன் மூலம் அந்த அவர்களை ஒட்டுமொத்தமாக அந்த அரசியல் அரங்கிலிருந்து வெளியேற்றுவது. இதுதான் நடக்கின்றது.
எனவே அபிவிருத்தி செய்யப்படாமல் என்பதும் தற்செயலான நிகழ்வுகள் அல்ல. எல்லாமே ஒரு நீண்ட பின்புலத்தில் தான் நடக்கின்றது. எப்படி நாங்கள் வெற்றி கொள்வது? எங்களிடம் ஆட்சி வரும் வரை இருப்பதா? ஜப்பான் அமெரிக்காவின் பேர்லாபுரம் துறைமுகத்துக்கு மேலே குண்டு போட்டு அமெரிக்காவை தேவையில்லாமல் சண்டைக்குள்ளே இழுத்து அமெரிக்கா போய் ஹிரோஷிமா நாகாசாவியில் குண்டு போட்டு ஜப்பானை சரணடைய வைத்தது. இப்பொழுது ஜப்பான் ஒட்டுமொத்தமாக சரணடைஞ்சிட்டு அமெரிக்காட்ட சரணடைஞ்ச பிறகு மெக் ஆதர் என்று சொல்லிட்டு அமெரிக்க இராணுவ தளபதி தலைமையில் ஜப்பானை மீளை கட்டியெழுப்புவது என்ற நிகழ்ச்சி திட்டம் உருவாக்கப்பட்டது. அங்கு 2 விடயம் இருந்தன. ஒன்று டெமோக்ரட்டைசேஷன், ஜப்பானை ஜனநாயகப்படுத்துவது. ஏனென்றால் அதுவரையும் அந்த மேஜி என்ற அந்த அரச பரம்பரையினுடைய ஆட்சி தான் அங்கே இருந்தது. ஜப்பானிய மக்கள் முழு பேரும் இந்த அரசுக்கு விசுவாசமானவர்களாகத்தான் இருந்தார்களே தவிர அவர்களுக்கு இங்கே ஜனநாயக முறைமை என்றெல்லாம் இருக்கவில்லை. எனவே அதை மாற்றி அமைக்க வேண்டும் என்று சொன்னால் ஜப்பானை டெமோக்ரட்டைசைஸ் பண்ண வேணும்னு சொல்லிட்டு ஒரு கோட்பாடு வைத்தார்கள். அதே போல் 2வது வைத்தார்கள் அமெரிக்கனைசேஷன், அமெரிக்க மயப்படுத்துவது. ஜப்பானியர்களுடைய சிந்தனையை அமெரிக்க மயப்படுத்திவிட்டால் இவர்கள் திருப்பியும் இந்த ஜப்பானியர்களாக சிந்தித்து திருப்பி விடுவதாக வர மாட்டார்கள். 50 வருடங்களுக்கு ஜப்பானியர்கள் இந்த ஒரு இராணுவ படையும் வைத்திருக்க முடியாது என்று நிபந்தனை போட்டார்கள். ஜப்பானுடைய கைத்தொழில் ஆற்றலை ஜப்பான் மீண்டும் தான் முயற்சித்தது. வெளி உலகுக்கு மெக்காதரை கீழே மெகதி பிளான் என்று சொல்லிட்டு அது கீழே ஜப்பான் மீள கட்டியெழுப்பப்படும் போது ஜப்பானியர்கள் அமெரிக்கர்கள் மாதிரியே தெரிந்தார்கள். ஆனால் தங்களுடைய வீட்டுக்குள் அவர்கள் ஜப்பானியர்களாகவே இருந்தார்கள். ஜப்பானிய பண்பாடு தாங்கள் மீண்டும் உலகத்தில் எழும்ப வேண்டும் என்கிற அந்த ஆக்ரோஷம், அதற்காக தொடர்ந்து செயற்பட வேண்டும் தங்களுக்குள்ள செய்யப்பட்ட பிரதிச்சனை, அதன் விளைவு அமெரிக்க ஜனாதிபதி போய் ஒரு கட்டத்தில் ஜப்பானிடம் கேட்கிறார், நீங்கள் ஜப்பானியர்களாக இருங்கோ, ஆனால் தயவு செய்து அமெரிக்க பொருட்களை வாங்கி எங்களுடைய இந்த அந்நிய செலாவணி சமநிலை இன்னியே ஒரு மாதிரி குறைக்க உதவி செய்யுங்கன்னு சொல்லி அந்த அளவுக்கு ஜப்பான் தன்னை கைத்தொழிலில் வளர்த்தது. எங்களிடம் உள்ள தெரிவும் அது போன்றதுதான். இப்பொழுது அரசாங்கம் தான் எல்லா தொழிற்சாலைகளும் போடுவதென்றதில்லை. எங்களுடைய மனித வளத்தை வெறுமனே ஒரு அரசாங்க துறைக்காகவும் அல்லது வெளிநாட்டுக்கு போவதற்காகவும் அல்லது எந்தவித உற்பத்தி திறனற்ற சேவைக்க தொழிலுக்காகவும் மட்டுமே தக்க வைத்துக் கொள்வதென்றதல்ல. நாங்கள் தீர்மானிக்கலாம், நாங்கள் இந்த தீவினுள் எவ்வாறு ஒரு பலம் கொண்ட சமூகமாக, இனமாக, மக்கள் கூட்டமாக மேலெழலாம் என்பதை நாங்கள் தீர்மானிக்கலாம். சில விடயங்களுக்கு அரசியல் அதிகாரம் இருக்க வேண்டும், ஆனால் பல விடயங்களுக்கு நாங்கள் செய்யலாம், செய்ய முடியாது என்பதல்ல. உதாரணத்துக்கு எங்களுடைய கல்வி திட்டம், நாங்கள் பாடசாலைகளில் படிக்கின்ற கல்வி திட்டம் இலங்கையினுடைய தேசிய கல்வி திட்டத்துக்கு கீழே உள்ளது. அதுதான் சிலபஸ், அதுதான் பரீட்சை, அந்த இதுக்குள்ளால் தான் நாங்கள் வெளியில் வர வேண்டும் என்பது அது தேசிய நியதி. நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். ஆனால் அந்த கல்வி திட்டம் எங்களை மட்டுமல்ல, தென்னிலங்கையில் உள்ள பிள்ளைகளையும் இளைஞர்களையும் கூட ஆளுமை கொண்டவர்களாக மாற்றுகின்றதா என்றால் இல்லை என்றுதான் முடிவாக இருக்கின்றது. எந்த விதமான ஆக்கபூர்வ சிந்தனையற்றவர்களாக, சொந்த தேசத்திற்காக சிந்திக்க முடியாதவர்களாக இந்த சமூகம் மாற்றப்படுகின்றது. இந்த கல்வி திட்டத்துக்கெல்லாம் பிறந்த பிள்ளைகளுடைய பிறப்பாற்றல்களை அடையாளம் காணாமல் ஒரு
திணிக்கப்பட்ட கல்வி திட்டத்துக்குள் அந்த பிள்ளையை கொண்டே போட்டு அமுக்கி அதனை அப்படியே கொண்டு வந்து கடைசியில் ஒரு பட்டதாரியாக வெளியிலே ஒரு ரொபோட்டிக்ஸாக கொண்டு வந்து சொந்த ஆற்றல்கள் சிந்தனை திறன்கள் எதுவுமே இல்லாமல் முடக்கப்பட்டு போகின்ற ஒரு ஆக்களாக தான் வெளியில் விடும்போது மிகவும் அச்சமூட்டப்பட்டவர்களாக வருகின்றார்கள், ஆக்கத்திறனற்றவர்களாக வருகின்றார்கள், சொந்த சிந்தனை ஆற்றல் இல்லாதவர்களாக வருகின்றார்கள். இப்பொழுது சொல்லுங்கள், எங்களது சமூகத்தை நாங்கள் மீள உயிர்ப்பிக்க வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய மனித வளம் கூர்மைப்படுத்தப்பட வேண்டும். நாங்கள் நினைக்கின்ற திசையிலே எங்களை ஒரு பலங்கொண்ட பொருளாதார ஆளுமை கொண்டவர்களாக வளர்ப்பதற்கு இந்த கல்வி திட்டத்தை மீற முடியாதான தேசிய கல்வி திட்டம் ஏற்றுக்கொள்வோம். நாங்களே அதுக்கு பக்கத்தில் ஒரு உபகல்வி திட்டத்தை உருவாக்கக்கூடாது. நாங்களே எங்கள் பிள்ளைகளின் ஆளுமைகள் எல்லாவற்றையும் சிதைச்சி போட்டு நாங்களே இந்த கல்வி திட்டத்துக்குள் அந்த பிள்ளைகளை கொண்டு திணித்து வைத்திருக்கின்றோம். பெற்றோர்களாகிய நாங்களும் ஆசிரியர்களாகிய நாங்களும் கல்வி சிந்தனையாளர்களாகிய நாங்கள் எல்லோரும் சேர்ந்துதான் எங்களுடைய பிள்ளைகளுடைய ஆற்றல்களை முடக்குகின்ற மிகப்பெரிய சிறுவர் உரிமை மீறல்காரர்களாக இருக்கின்றோம். ஏனென்றால் எங்களுக்கு இந்த கல்வி திட்டத்துக்குள்ளார் அப்படியே அந்த வெளியில் வந்து விழுகின்ற ரொபோட்டிக்ஸ் மட்டும்தான் தேவையே தவிர ஏதோ ஒரு உத்தியோகம் அப்படின்றது எங்களுக்கு அந்த பிள்ளைகளுடைய ஆற்றல்கள் எதுவும் தேவையில்லை, அந்த ஆற்றல்கள் மெருகூட்டப்படவும் தேவையில்லை, அதனால் இந்த சமூகம் அடையக்கூடிய மேன்மையும் எங்களுக்கு தேவையில்லை என்று உதிரியாக சிந்திக்கின்றோம். அதே போன்றுதான் எங்களுடைய பொருளாதார கட்டமைப்பு. அரசியல் என்பது பலு. பேராசிரியர் நான் கூறிய தவறென்றால் தன்னுடைய உரையில் சுட்டிக்காட்ட வேண்டும். அது வலு. அந்த வலு பேதம் பேசல் திறம் கொண்டது. வெறுமனே எண்ணிக்கை அடிப்படையில் மட்டும் தீர்மானிக்கப்படுவதில்லை. எண்ணிக்கையில் சிறுபான்மையினராக இருந்தாலும் கூட நாங்கள் எங்களுடைய ஆற்றல்களினால் ஆளுமைகளினால் எங்களால் கட்டுப்படுத்தக்கூடிய பொருளாதார சக்திகளினால் அந்த அரசியலில் பேரம் பேசல் வலுவை நாங்கள் கட்டியெழுப்ப முடியும். அரசியலில் பங்கு பெற்றுகின்ற வலுவை நாங்கள் கட்டியெழுப்ப முடியும். நாங்கள் அந்த திசையை பார்ப்பதே இல்லை. ஏனென்றால் அது சிறிது கடினமான பிரச்சனை. எங்களுக்கு சிந்திக்கிறதுக்கு நேரம் வேண்டும், அதில் செயற்பட வேண்டும். எனவே அதுக்கு நாங்கள் உடன்பாடில்லை. உண்மையில் நாங்கள் எங்களுடைய இன்றைய விவசாயம் எங்களை அப்படி நாங்கள் எதிர்பார்க்கின்ற அந்த தொலை நோக்கு கொண்டு அந்த சமூகமாக விரைந்து மேலெடுத்து கொண்டு போவதற்கு இயலளவை கொண்டுள்ளதா என்பதை நாங்கள் தீர்மானிக்க வேண்டும். எங்களிடம் பாரிய பண்ணைகள் இல்லை, ஒரு மேய்ச்சல் தரை கூட ஒழுங்காக இல்லை, ஆழ்கடலுக்கு செல்வதற்கு எங்களுடைய ஆழ்கடல் வள்ளங்கள் இல்லை, பல்நாள் படகுகள் இல்லை. இந்த நிலைமையில் எங்களுடைய பாரம்பரிய எங்களுடைய ஆரம்ப இந்த முதன்மை பொருளாதாரம் சொல்கிற விவசாயம், கால்நடை, மீன்பிடி மூன்றையும் நாங்கள் கொண்டு அதை அடிப்படையாக வைத்துக்கொண்டு நாங்கள் ஒரு பலமான தேசத்தை கட்டியெழுப்புகின்ற இந்த தீவினுள்ள ஒரு பலமான தேசியம் கொண்ட சமூகமாக எங்களை நிமித்துகின்ற உயர்த்துகின்ற அளவுக்கு இந்த பொருளாதாரத்தின் ஆற்றல் இருக்கின்றால் இல்லை என்றே ஒரு முடிவுக்கு வர வேண்டியிருக்கும். அப்படியானால் நாங்கள் இன்னும் ஒரு துறையை கண்டுபிடிக்க வேண்டும். அதுதான் கைத்தொழில், தொழில்நுட்பம், உற்பத்தி, விஞ்ஞான வளர்ச்சி. ஆனால் இன்றைய கல்வி திட்டத்தினுடைய அந்த போலினுக்குள்ளேயே அந்த லைனுக்குள்ளேயே நாங்கள் போய்கொண்டு இருப்போமேயானால் நாங்கள் எங்கள் சமூகத்தை கடைசுவரை நாங்கள் உயர்த்த முடியாது. எங்களுடைய அரசியல் ஆதிக்கம் என்பது எங்களுடைய வலுவை கட்டி எழுப்புதல். வெறுமனே அரசியல் அமைப்பினால் எழுதித்தர அதிகாரத்தாலோ அல்லது பேரம்பேசல் திறனால் நாங்கள் செருகின்ற வார்த்தை ஜாலங்களினாலோ நாங்கள் இதனை உருவாக்க முடியாது. எங்கள் மீது திட்டமிட்டு குறை விருத்தி செய்யப்படுகிறது. எங்களுடைய வளர்ச்சி மையங்கள் நகர்த்தப்படுகின்றன. ஒரு வெற்றிடம் செயற்கையாக உருவாக்கப்படுகிறது.
அந்த வெற்றிடத்துக்கள் சனத்தொகை பாய்ச்சல் செய்யப்படுகிறது. பேராதனையினுடைய புவியியல் பேராசிரியர் மத்துவ பண்டார் அவர்கள் தன்னுடைய ஒரு அளிக்கையில் பிரசன்டேஷனில் போட்டிருந்தார், இலங்கையின் தற்போதைய எல்லைகள் மரபு பிரித்தானியரால் போடப்பட்டவை, அந்த எல்லைகள் எங்களுக்கு பொருத்தமில்லை, நாங்கள் எல்லைகளை மாற்ற வேண்டும். அந்த எல்லைகளை மாற்றி நதியோடும் திசையில் ஒரு எல்லை, கடல் உள்ள பக்கத்தில் இன்னும் ஒரு எல்லை என்று மாற்ற வேண்டும். அந்த சிந்தனையை அடித்தளமாக கொண்டு உருவாக்கப்பட்டது தான் இலங்கையின் பௌதிக அபிவிருத்தி திட்டம் 2030, அதனுடைய மறு மதிப்பீடு செய்யப்பட்ட 2050 திட்டம். அந்த திட்டத்தின்படி அனுராதபுரத்தில் மிகப்பெரிய சனத்தொகை வளர்ச்சி உண்டு. அது வளர்ச்சியில் பாய்ச்சல் ஒன்று வரும். திருகோணமலையிலிருந்து கொழும்பு வரை ஒரு நீண்ட மனித குடியிருப்புகளும் ஒரு அபிவிருத்தி வலயமும் வரும். அனுராதபுரத்துக்கு என கடல் வழங்க வேண்டும் என்று சொல்லி எல்லைகள் விரிவாக்கப்படும் போது அது மன்னார் தீவும் வெளியூயாவும் அவருடைய வரைபடத்தில் குறிக்கப்பட்டிருக்கிறது. நான் ஒன்றும் கற்பனையில் சொல்லவில்லை, அந்த ஆவணத்தில் உள்ள விஷயத்தை மட்டும்தான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். சனத்தொகை பாய்ச்சல், அதன் மூலம் அந்த பிரதேசக்கூடிய பிரதிநிதித்துவம் இழப்பு, ஒரு பல விஷயங்கள் நடக்கும். அபிவிருத்தி என்பது ஒரு அரசியல் இலக்கை கொண்டதாகவே இங்கு நகர்த்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. இதற்கு பதிலாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நாங்கள் மாற்று அபிவிருத்தி திட்டத்தை எங்களுக்குள் உருவாக்க வேண்டும். வெறுமனே அரசியல் தீர்வு வானத்திலிருந்து வரும் 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 என்று சொல்லிக் கொண்டிருந்தால் நாங்கள் எங்களை இழந்து போவோம். எங்களை எங்களுடைய உதிரிகளாகத்தான் ஆக்குவார்கள். எல்லா வீடுகளையும் சொல்வார்கள், பிரச்சனை கிடக்கிறதுக்கு நாங்கள் எங்களோட பிள்ளைகளையும் படிப்பிச்சு கொண்டு அல்லது ஏதாவது அரசாங்க உத்தியோகம் எடுத்துக்கொண்டு அல்லது எங்கேயாவது கனடாவுக்கு ஆஸ்திரேலியாவுக்கு அங்கேயும் எங்கேயாவது போச்சு திட்டமிட்டால் காண மாட்டேன். இதுதான் அவர்கள் எதிர்பார்ப்பது. ஏனென்றால் நாங்கள் எங்களுடைய சனத்தொகை பலமும் நாங்கள் சில பிரதேசங்களில் கட்டியாக வாழ்வதன் மூலம் கொண்டிருக்கின்ற பிரதிநிதித்துவ பலமும் இல்லாது ஒழிக்கப்பட வேண்டும். எங்களுக்கு முன்னால் உள்ளது மாற்றுத் தெரிவு. நாங்கள் அந்த பிரதேசங்களை நாங்கள் வளர்க்க வேண்டும். இப்பொழுது கைத்தொழில் முதலீடுகள் என்பதும் தொழிலாற்றல் என்பதும் மனித வளத்தை அபிவிருத்தி செய்வது என்பதும் எங்களுடைய சொந்த முடிவு. ஒரு தாய் தகப்பன் தன்னுடைய பிள்ளையை எப்படி படிப்பிக்க வேணும், என்னத்தை படிப்பிக்க வேண்டும் தீர்மானிக்கலாம். சமூகம் தனது குடிமக்களை எவ்வாறு படிப்பிக்க வேண்டும், எத்தகைய ஆற்றல் கொண்டவர்களாக வர வேண்டும் என்று தீர்மானிக்கலாம். முதலீட்டாளர்கள், எங்களுடைய சொந்த முதலீட்டாளர்கள் என்ன செய்யலாம் என்றால், எத்தகைய தொழில்களை முதலீடு செய்வதன் மூலம் நாங்கள் இந்த தேசத்தை கட்டியமைக்கலாம் என்று பார்க்கலாம். அதன் மூலம் ஒரு புதியதொரு விதியொன்று அரசியலில் உருவாக்கப்படும். நான் நினைக்கின்றேன் இந்த மண்டபத்தை இன்று நான் அதற்கான அறைகூறாவை பகிரங்கமாக உங்களிடம் விடுகின்றேன். தயவு செய்து நீங்கள் ஒரு பெட்டிக்குள் இருந்து சிந்திப்பதாக இருக்காமல் வெளியிலே வாருங்கள். நாங்கள் ஒரு புதிய விதி செய்வோம். நன்றி.